ஏன்னா அவரையும் தாண்டி சார் இப்போ தம்பிதுரை நடத்துகிற விதமாகட்டும், செல்லூர் ராஜு நடத்துகிற விதமாகட்டும், மூத்த தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து மரியாதை இல்லாமல் நடத்துறாருன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமிக்குள்ள அந்த குற்றச்சாட்டு என்பது கட்சிக்குள்ள இருக்கு. இப்போ அந்த குற்றச்சாட்டு ஒரு புறம் இருந்தாலும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தொடர்ந்து பின்னடைவு ஏற்படுற சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னொரு பிரம்மாண்ட கட்சி வரும்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னும். ஆனால் தொடர்ந்து கொஞ்சம் விலகல் மோட்ல தான் கூட்டணிக்குள்ள இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய தேர்தல் இந்த கூட்டணிக்கு எப்படி அமையும்? ஏன்னா முன்னாடி மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பாஜகவால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? என்னென்ன மாதிரி காட்சிகள்? இல்லை இது கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதில் என்னன்னா அவருக்கு ஒரே விஷயம், நான் சிஎம்மாக இருக்கணும், அது சிஎம் கேண்டிடேட் அவர் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதிலெல்லாம் பெரிய அளவில் பிஜேபிலாம் தலையிட முடியாது. செங்கோட்டையன் அவர்களை வைத்து அவர்கள் போடும் எந்த பிளானாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரில் தான் போய் முடியும். அந்த பிளானெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய பிளானு இப்போ ஓப்பனாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. 2017 நாங்கள் என் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பிளானை. செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப க்ளீன் அட்மினிஸ்ட்ரேட்டர், அவரை வச்சு அவரை எடப்பாடி பழனிசாமியை ரீப்ளேஸ் பண்ணி செங்கோட்டையனை பண்ணிடுவாங்க. இந்த பிஜேபி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த வந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக வைல்ட் ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் இருந்தது. கவர்னர் ஆட்சியை கலைச்சிட்டு கவர்னர் ஆட்சியை வச்சு பிஜேபி ஆட்சிக்கு வரும்லாம் கூட பேச ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் நான் நம்பலை. இங்கே என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார் ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் தான் எனக்கு வேணும், இதை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். உள்ளுக்குள்ள இல்லை, கட்சி நலனுக்கு எதிராக இருக்குதுன்னா அது வந்து தேர்தலில் தோற்ற பிறகு தான் கட்சி நலனுக்கு எதிராக என்னங்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை ஜெயிச்சுட்டா அப்போ யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. நீங்கள் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் எப்போவுமே ஒரு ஆர்ஃபன் தான். சக்ஸஸ்க்கு வந்து 1000 பேர் வருவாங்க, என்னால் தான் ஆச்சு, நான் இந்த கேம்பெயின் பண்ணதுனால தான் இங்கே 10,000 ஓட்டு அதிகமாச்சுன்னு பேசுகிறதுக்கெல்லாம் ஆள் இருக்கும். பட் தோல்வின்னா எங்க அவர் தாங்க தலைமை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பாஜக வந்து இதில் பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த அலையன்ஸில் 1 வருஷத்துக்கு முன்னால் அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணது தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் இந்த இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை பாஜகவுக்கு வந்திருக்காரு.